எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவை நான் உங்களுக்காக வெளியிடுறேன். இந்த பதிவில் நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, கொலஸ்ட்ரால்னால் என்ன, எப்படி வருது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ வகை இருக்குது, ஆக்சுவலாக உடம்புல என்ன தான் நடக்குது, இந்த மாதிரி முழுமையான அறிவியல் விளக்கத்தை நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொலஸ்ட்ராலை நீங்களே எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் இயற்கை மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? வாங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குங்க இப்படின்னு ஒரு டாக்டர் சொன்ன உடனே நீங்கள் எப்படி பயந்து போயிடுறீங்க, எப்படி பதட்டப்படுறீங்க இல்லைங்களா? இப்படி எல்லாருக்குமே இது பதட்டமாக இருக்குது கேட்ட உடனே. ஏன்னா அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே கொலஸ்ட்ரால்னை பற்றி முழுமையான விளக்கம் தெரியாது. அதே மாதிரி அதோடைய அறிவியல் விளக்கமும் யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு மனிதனும் தானாகவே தன்னோட கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்கும். அதற்கான முயற்சி தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல கொலஸ்ட்ரால்னால் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு மனிதனும் சாப்பிடுகின்ற உணவுகள் நம்மளுடைய உடம்பு அப்படியே எடுத்துக்காது. அதாவது உணவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடிவமாக நம்ம உடம்புக்குள்ளே போகும். சரிங்களா? பல வடிவங்கள், கார்போஹைட்ரேட்டாக, புரோட்டீனாக, ஃபேட்டாக, இப்படி பல விட்டமின்ஸாக, மினரல்ஸாக, இந்த மாதிரி பல வடிவங்கள்லாம் அது மாறி நமக்கு ஆற்றல் கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் கொலஸ்ட்ரால். அதாவது கொழுப்பு, ஃபேட், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ கொலஸ்ட்ராலுங்கிறது ஒரு வடிவம், நம் உடம்பிற்கு தேவையான ஒரு வடிவம் தான். சரிங்களா? சரி, இந்த கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 3 வகையாக இருக்குது. 3 வகைப்படுத்தலாம். அதாவது HDL, அதாவது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதே மாதிரி LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அதுக்கப்புறம் VLDL, வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இந்த 3 வகையில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஒவ்வொரு அளவும் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்புல பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக டாக்டர்கிட்ட போனீங்கனாலே டாக்டர் உங்களை என்ன பண்ணுவார்னா உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ராலை பார்ப்பாங்க இல்லைங்களா? இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால்னால் என்ன? அதாவது நம்ம உடம்புல இந்த 3 வகையான சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து அதற்குள்ள விகிதாச்சாரம் தெரிஞ்சால் தான் உங்களோட உடம்பை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டருக்கு வசதியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டு படி தான் அவங்களுக்கு உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த விஷயம் நமக்கு என்னென்னு தெரியாது, ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருமே தன்னுடைய உடம்புல கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ராலுடைய தன்மை எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் அதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு தெரியணும்னா நம்ம எடுக்க வேண்டிய டெஸ்ட் பார்த்திங்கன்னா லிப்பிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ராலை ஈஸியாக உங்களுக்கு என்ன விஷயம் A to Z அதில் தெரியும். ஏன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால்ங்கிறது என்னென்னா HDLோட லெவல், LDLோட லெவல், அதே மாதிரி ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான ஃபேட், அதை பற்றின லெவல், இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான விஷயங்களும் நம்மளோட உடம்புக்குள்ளே எவ்வளவு விகிதத்தில் இருக்குங்கிறது தெரியும். அது தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம எப்படி உணவு முறை எப்படி பண்ணணும், எப்படி நம்மளை மாற்றிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதாவது எப்படின்னா, சராசரியாக ஒரு சாதாரண மனிதனுக்கு LDLோட லெவல் 100 இருக்கணுங்க. அதாவது உயர்ந்தபட்சம் ஒரு 130 இருக்கலாம். சரிங்களா? அதே 130க்கு மேலே தாண்டி 160 போச்சுன்னா மிக ஆபத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி HDLோட அளவு பாருங்கள், 40 ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கலாம். 60 இருந்துச்சுன்னா அது ஒரு இயற்கை மனிதனுடைய ஆரோக்கியத்தை அந்த சாதாரண மனிதனுக்கு கொடுக்கும். அதாவது HDL 60 இருந்ததுன்னா மிக சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு ஃபேட், அதோடைய அளவு பார்த்திங்கன்னா அது 140க்கு மேலே போகக்கூடாது. இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அளவுகள். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் நமக்கு நோய்கள் வருது. சரிங்களா? ஸோ இதுதான் கொலஸ்ட்ராலோடைய அளவுகள், சராசரி அளவுகள். இதுக்கு மேலே கூடாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அதோட வகை சொல்லியாச்சு, அதோடைய சராசரி அளவும் சொல்லியாச்சு. இப்போ மிக முக்கியமான விஷயம், அறிவியல் பூர்வமாக கொலஸ்ட்ராலை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். கவனமாக கேளுங்க, பாருங்கள்.
அதாவது கொலஸ்ட்ரால் எப்படி உருவாகுது, அறிவியல் ரீதியாக நம்ம இதை விளக்குவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கொலஸ்ட்ராலுங்கிறது 2 வழியில் நம்மளுடைய உடம்புக்கு வருது. ஒன்று உணவின் மூலமாக, சரிங்களா? இன்னொன்று லிவர் மூலமாக. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவின் வழியாக கொலஸ்ட்ரால் வருது. அதே மாதிரி லிவர் கொலஸ்ட்ராலை உருவாக்குது. இந்த 2 ப்ராசஸ் தான் நம்ம உடம்புல நடக்குது. சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ பாருங்கள், நம்ம வந்து கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அது கார்போஹைட்ரேட் உணவு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸஸான கார்போஹைட்ரேட்டை லிவர் என்ன பண்ணுது, தன் பக்கம் இழுத்துக்கிட்டு அதை கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடும். சரிங்களா? இன்னொன்று, நம்மளுடைய புரோட்டீன், அளவுக்கு அதிகமான புரோட்டீன் எடுத்திங்கனாலும் லிவர் அந்த புரோட்டீனை வாங்கி அதை என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணும். பிளட்டில் இருக்கிற சுகரையும் அப்படி தான், எக்ஸஸாக இருக்கிற சுகரெல்லாம் எடுத்து கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணிவிடும். அதனால தான் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எல்லாருமே கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த லிவர் மூலமாகவும் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாகவும் வருது. அதாவது குறிப்பாக சொன்னோம்னா, நம்மளுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா 20% மட்டுமே உணவின் மூலமாக டைரெக்டாக கொலஸ்ட்ரால் உருவாகுது. மீதி 80% லிவர் தான் நம்ம கொலஸ்ட்ராலை உருவாக்குது. ஸோ லிவர் வந்து எந்தளவுக்கு சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு கொலஸ்ட்ராலில் கட்டுப்பாடு இருக்கும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. இன்னொன்று, இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல ஏன் உருவாகுது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது கொலஸ்ட்ரால் நம்மளோட உடம்பில் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய தேவையான ஹார்மோன்ஸுகள் வெளிப்படும். அந்த ஹார்மோனை உருவாக்குறதுக்கும், நம்மளோட உடம்பு வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸை உருவாக்குறதுக்கும், விட்டமின் டியை கொண்டு வரதுக்கும், அதே மாதிரி நம்மளுடைய பித்த நீர்னு சொல்லக்கூடிய பைல் சொல்லக்கூடிய ஜீரண சுரப்பி நீரை உருவாக்குறதுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் பயன்படுது. சரிங்களா? ஸோ கொலஸ்ட்ரால் மிக தேவையான ஒன்று தான். ஆனால் அதோடைய அளவு அதிகமாக அது ஆபத்தில் போய் முடிகிறது. இதுதான் அதோட அறிவியல் விளக்கம். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கரை என்ன பண்ணும், தேவையில்லாத சர்க்கரையை வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற எல்லா சர்க்கரையையும் இந்த லிவர் இழுத்து என்ன பண்ணும், அதை வந்து கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணும். இப்போது கொலஸ்ட்ரால்னு பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3 வகை நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய லிவர் வந்து அதிகமாக அனுப்புறது HDL கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை தான் அனுப்பும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு கொழுப்பு. அதனால தான் இதை வந்து நல்ல கொழுப்புன்னு சொல்கிறாங்க. அதே இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அதாவது LDL வந்து மிதமான ஆரோக்கியம், அதாவது மிக குறைந்த ஆரோக்கியம் தான் அது கொடுக்குது. அதனால் அதை வந்து கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறாங்க. வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை பார்த்திங்கன்னா மிக கொடுமையான நோய்களை உண்டாக்கவும் மரணத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு அபாயகரமான கொழுப்பு தான் இந்த VLDL. ஸோ இது மிக கம்மியாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 வகையும் நம்ம எந்தளவுக்கு வச்சுக்கணுங்கிறது தான் மிக முக்கியம். சரிங்களா? இப்போது டயபெட்டிஸ் நான் சொன்ன மாதிரி சுகர் அதிகமாக பிளட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணும். எப்படி? நம்மளுடைய லிவர் வந்து அதை கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணும். அது எப்படி வருதுன்னா, முதல்ல வந்து அந்த சுகர் வந்து ட்ரைக்ளிசரைடாக மாறும். அந்த ட்ரைக்ளிசரைட் வந்து அப்போது லிப்போப்ரோட்டீன் கூட சேர்ந்தும் கொலஸ்ட்ராலோட சேர்ந்து ஒரு காம்பினேஷன் உருவாகும். அதுதான் VLDL, அதாவது வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதுதான் மிக ஆபத்தானது. ஏன்னா VLDL எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு, அதாவது மரணத்தை தழுவக்கூடிய நமக்கு நோய்கள் வரக்கு மிக அதிகமான வாய்ப்பு இந்த VLDL அதிகமாக இருந்துச்சுன்னா இருக்கும். ஸோ அதனால தான் LDLும் VLDLும் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ HDL பார்க்கணும். HDL பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு. HDL எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த நோயும் வராது. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் அதோடைய விளக்கம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் VLDL என்ன ஆகும்னா, அது ஒரு வகையான காம்பினேஷன். அதாவது ட்ரைக்ளிசரைடு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அப்போலிப்போப்ரோட்டீன், அது கூட கொலஸ்ட்ரால், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த VLDL. இது என்ன தெரியுங்களா பண்ணும், நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது ரத்தம் பாய்கின்ற அந்த இடத்துல எல்லாம் போய் இது படிமங்களாக படியும். அந்த படிமத்தை தான் பிளேக்னு சொல்கிறாங்க. இந்த பிளேக் என்ன ஆகும்னா அதிகமாக அந்த திட்டுகளாக மாறி அந்த டியூப் நம்மளால் ரத்த நாளத்தை வந்து அடைக்க ஏற்படும். அதாவது அது பல்ஜ் ஆகி இருக்கிற அந்த ஹோலை கம்மி பண்ணி சுருக்கிடும். அப்போ என்ன ஆகும்னா பிளட்டு போகாது. பிளட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதே மாதிரி இந்த பிளட்டை வந்து ஒரு இடத்துல நிறுத்திடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கிளாட் ஆகும். பிளட்டு கிளாட் ஆச்சுன்னா நமக்கு பல பிரச்சனைகள் வரும்.
இல்லைங்களா? ஸோ இதனால தான் வந்து விஎல்டிஎலோட அளவையும் எல்டிஎல் அளவையும் பக்குவமாக நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய உடம்பில் எப்படி கொலஸ்ட்ரால் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து எந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு புரியும். இதுதான் அதோட அறிவியல் விளக்கம். சரிங்களா? இப்போது இந்த கொலஸ்ட்ரால்னால், அதாவது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் வந்தால் நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும், இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமான எல்டிஎலும் அதிகமான விஎல்டிஎலும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி அதிகமாச்சுன்னா அந்த பிளேக் வந்து ரத்த நாளங்கள் அடைபட்டுச்சுன்னா முதல்ல நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும், அதாவது கோரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இதய நோய்கள் வரும். அதுக்கப்புறம் கேரோட்டிட் ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளை நோய்கள் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி கிட்னியில் போய் அது படிஞ்சு கிட்னியை பிளாக் பண்ணிடும். ஸோ நமக்கு என்ன ஆகும், டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய கிட்னி நோய்களும் வர்றதுக்கு இது வாய்ப்பு ஏற்படுத்தும். மெயினாக உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னா, இந்த கொழுப்பின் அளவுகள் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும். இந்த மாதிரி பல வாதங்கள் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா வரும். சரி, இப்போ பாருங்கள். ஸோ நம்ம கொலஸ்ட்ரால்லேருந்து எப்படி நம்மளை விடுபடலாம்னா அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து உணவு வகையில் மாற்றணும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடும் முறையை பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு வேளை சாப்பாடை நிறுத்திடுவாங்க. அவங்க பண்ணுற தப்பு அதுதான். அதாவது காலை உணவை வந்து அவங்க நிறுத்திடுவாங்க. வேலைக்கு போகிற அவசரத்தில் மத்தியானம் சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நல்லா ஒரு கட்டிட்டு தூங்கிடுவாங்க. இந்த மெத்தடை முதல்ல மாற்றணும். ஏன்னா இந்த மெத்தடு தான் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் மிக முக்கியமான காரணம். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ராலை பற்றின விஷயம் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதாவது ஆயில் உணவை தவிர்க்கணும், பொரித்த உணவுகளை தவிர்க்கணும், அதே மாதிரி ஸ்வீட்ஸு, அதாவது இனிப்பு பண்டங்களெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் அளவு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கொலஸ்ட்ரால் அளவு அப்படியே இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. உடனே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மருந்து போட்டுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் இப்படி ஒரு போகும் முறையை நீங்கள் மாற்றி ஆகணும். அதாவது ஒரு வேளை சாப்பாடு நிறுத்துறதுனாலையோ ராத்திரி நேரம் மட்டும் நல்லா சாப்பிட்டு தூங்கினாலோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. ஏன்னா முக்கியமான காரணம் என்னென்னா, ஆயில் சாப்பிட்றதுனால மட்டும் கொலஸ்ட்ரால் வர்றது இல்லைங்க. மெயின் காரணமே கார்போஹைட்ரேட் தான். எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் உணவை நீங்கள் தவிர்க்கிறீங்களோ, அதாவது குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி இரவு நேரங்களில் தயவுசெய்து நான்வெஜ் கொழுப்பு உணவுகளை சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் உருவாகிறதுக்கு 3 வகையான கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன், இந்த 3 உணவுகளுமே தான் எக்ஸஸ் ஆச்சுன்னா தான் கொழுப்பாகுது. அதாவது நீங்கள் இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். அதாவது கார்போஹைட்ரேட் வந்து சுகர் கண்டென்ட்டாக மாறுது, சுகர் கண்டென்ட் வந்து ப்ரோட்டீனாக மாறுது, ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஃபேட்டாக மாறுது, ஃபேட் கொலஸ்ட்ராலாக மாறுது. இது ஒவ்வொரு படிநிலைகளாக மாறிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபேட்டு கொலஸ்ட்ரால் 2 ஒன்று தான், ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதாவது ஃபேட் எடுத்துட்டிங்கன்னா உருகும் தன்மை உடையது, கொலஸ்ட்ரால் வந்து உறையும் தன்மை உடையது. ஸோ உறைந்து ஒரு இடத்துல போய் தங்கிக்கும். அப்படி நம்முடைய கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம உடம்புல தங்கக்கூடிய முதல் பகுதியை பார்த்திங்கன்னா வயிற்றின் அடிப்பாகம் தான். அதுக்கு பேர் தான் தொப்பை வயிறுக்கு காரணமே, அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக படிவதனால தான் இந்த தொப்பையே ஏற்படுது. புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இரவு நேரங்களில் கொழுப்புணவுகளை தவிர்க்கணும், முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் ஃப்ரூட்ஸை மட்டுமே சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இனிமேல் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படியே குறையிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உணவுகள் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃபைபர் நிறைந்த உணவுகளை தயவுசெய்து சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாகும். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உடற்பயிற்சி செய்யுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய உடம்புல கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கும், அதாவது அங்கங்கே தேங்கி இருக்கும். அந்த கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு இயற்கையாகவே நமக்கு அருளப்பட்ட இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஒரே வழி மருந்து மாத்திரை சாப்பிட்றது இல்லைங்க. நீங்கள் இறங்கி உடற்பயிற்சி செய்யணும். விறுவிறுக்க உடற்பயிற்சி செய்ய அந்த கொழுப்புகள் கரைக்கப்படும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு லிவர் ஒர்க் ஆகும். லிவர் நல்லா ஒர்க் ஆக தான் உங்களுக்கு ஹெச்டிஎல் ஒர்க் ஆகும். ஹெச்டிஎல் கொழுப்பு எந்த அளவுக்கு உங்கள் உடம்புல சேருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நிறைய பேர் இதில் என்ன பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்டிஎலோட அளவு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரைக்ளிசரைடோட அளவு பார்ப்பாங்க. இந்த அளவை குறைச்சிட்டும் ஏறிட்டுமே இருக்கும். ஆனால் இந்த ஹெச்டிஎலை விட்டுருவாங்க. ஏன்னா இந்த அளவை நம்ம ஏற்றுறதும் குறைக்கிறத விட ஹெச்டிஎலோட அளவை அதிகப்படுத்திட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த ஹார்ட் டிசீஸோ இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரோக்ஸோ எந்த ஒரு கொடுமையான ஒரு வியாதியும் நம்மளை நெருங்காது.
இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஹெச்டிஎலோட அளவை நம்ம எப்போவுமே உயர்த்தி வச்சுக்கணும் நம்முடைய உணவு வகைகளில். இதுக்கு உடற்பயிற்சி பெருசாக உறுதுணையாக இருக்கும். அப்போ உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட லிவர் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் உடம்பில் தேங்க ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு பயமோ இல்லை கோபமோ பதட்டமோ இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனோ இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் அழுத்தம் கொடுக்க உங்கள் லிவர் பாதிக்கும். அப்படி பாதிக்கிறதுனால கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு கொலஸ்ட்ரால் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதாவது உங்களோட மனதையும் நீங்கள் சீராக வச்சுக்கணும், அதே மாதிரி உங்களுடைய உணவையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மெயினாக எக்ஸசைஸ் பண்ணணும். உடற்பயிற்சி செய்ய உங்களோட லிவர் நல்லா ஃபார்ம் ஆகும். உங்கள் ஹெச்டிஎலை மட்டுமே கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஹெச்டிஎல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரத்த நாளங்கள் இருக்கிற அடப்பெல்லாம் அது கிளியர் பண்ணி விட்டுரும். ஏன்னா பிளேகுன்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது எல்டிஎல் பதிமங்களையும் விஎல்டிஎல் படிமங்களையும் அது வந்து சுக்குநூறாக உடச்சி அந்த ரத்த நாளத்தை அழகாக கொண்டு போய் சேர்த்துறது ஹெச்டிஎலோட வேலை. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஏற்றுறதுங்க தான் முக்கியம். சரிங்களா? இதை மறக்காமல் வச்சுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக ஸ்ட்ரோக்ஸும் ஹார்ட் அட்டாக்கு வரும்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா 50 வயதுக்கு மேலே இருக்கிற அனைத்து பெண்மணிகளுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா ஃபீமேல் ப்ரொடக்டிவ் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் வந்து, அதாவது மெனோபாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே 50 வயதுக்கு மேலே ஆனவங்களுக்கெல்லாம் மெனோபாஸ் ஆகிருக்கும். அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜனோட அதோடைய சீரமைப்பு குறைஞ்சிருக்கும். அதாவது அதோடைய தன்மை வந்து குறைந்து போயிருக்கும். ஈஸ்ட்ரோஜனுடைய அந்த ஒர்க்கு கம்மியாகிடும். அப்போ என்ன ஆகுது, உடம்புடைய பாதுகாப்பு வளையம் வந்து அழிக்கப்படுகிறது. அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு சீக்கிரமாக இந்த பாதிப்பெல்லாம் வரும். அதனால் பெண்களும் ஆண்களும் 2 பேருமே தயவு செய்து நல்ல உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி டெய்லியும் தினசரி 1 மணி நேரம் குறைந்தது 40 நிமிடமாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பை கொடுங்க. அதாவது வேர்த்து விறுவிறுக்கிற மாதிரி ஒரு வியர்வை வெளியே வர மாதிரி உடற்பயிற்சிகள் செய்ய உங்களோட லிவர் நல்லபடியாக ஒர்க் ஆகும். லிவர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்தளவுக்கு ஹெச்டிஎல் நல்லா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் மெத்தட், இதுதான் இந்த அறிவியல் விளக்கம். உங்களுக்கு கொலஸ்ட்ராலை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இயற்கை மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.